இதே பட்டியலினத்து மக்கள் பாதிக்கப்பட்டவன் மழையில் துடிக்கும் போது 2 பேரும் 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறதுக்கு வக்கில்ல. நீ எல்லாம் வந்துக்கிட்டு கொலைக்கு ஏன் உள்ள வர? மனிதாபிமானமற்ற கொலை எல்லாம் தான் தெரியுமே. எல்லாரும் அங்கே இது கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எம்ஜிஆரை பற்றி ஆதரவாக இருந்த அவ்வளோ பேர் மேலேயும் அராஜகம் கட்டவிழ்த்து வைக்கப்பட்டது. அந்த அராஜகத்தை எதிர்த்து 77 எம்ஜிஆர் ஜெயிச்சாருங்கிறதும் உண்மை. ஆனால் 67 காங்கிரஸ்காரன் அராஜகம் பண்ணலை. அவன் எந்த வம்புக்கும் வரல. இந்த கூட்டம் அராஜகம் கருணாநிதி தலைமையில் இந்த கூட்டம் அராஜகம் பண்ணி தான் கள்ள ஓட்டு போட்டாங்க. எங்கள் நாட்டுக்காரங்கிறதுக்கு ஆதாரம் கொடுன்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமரே கேட்கல. அவனே ஒத்துக்கிட்டான். அவனே சொல்லிட்டான் இவங்க தீவிரவாதி குரூப்புன்னு. ஆனால் இவங்க பாருங்க, இந்த நாட்டில் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட மாணவக்க ரோஷம் இல்லாமல் நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களாயா? நீங்கள்லாம் எப்படி மனிதர்களாக இந்த நாட்டில் வளர்றீங்க? ஒரு நாட்டுக்கு அவன் எதிரி நாடு பேசாததெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல் விஷயம், இன்றைய அரசியல் அலசல். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அதை பற்றிய நமது கருத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, நெல்லையில் ஆணவ கொலை. நெல்லையில் ஆணவ கொலை நடந்திருக்கு. அதாவது 2 மாற்று ஜாதியை சேர்ந்த 2 பேர் காதலில் ஈடுபட்டு அதில் ஒரு ஜாதியை சேர்ந்தவர் இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்களை கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்ம அரசியல்வாதி எப்படி பார்க்குறான்னு தெரியுமா? நம்ம சினிமாக்காரன் இந்த ஜாதி அவனும் ஒரு மனுஷன் தானே, அவன் எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கட்டும், அவன் ஒரு மனிதன், அவனுக்கு பெற்றோர்கள் இருக்காங்க, வாலிப வயது, அவங்க உயிர் போச்சுன்னா ஜாதியை பார்த்தா நம்ம இறக்கப்படணும்? ஜாதியை பார்த்தா அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும்? ஒரு மனிதனுங்கிறத பார்த்து அஜித்குமாரை அடித்து கொண்டாங்களே, அவருக்கு ஆதரவாக பேசி அத்தனை பேர்த்துக்கும் அவர் என்ன ஜாதிங்கிறதே தெரியாது. நல்ல வேளை அதில் ஜாதியை கொண்டு வரல. எவ்வளோ கொடூரமான கொலை, அஜித் கொலை, யாராச்சும் ஜாதியை பார்த்தாங்களா? அதே மாதிரி தான் இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் கேவலமான விஷயம் அந்த அரசியல்வாதி தான். ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி கேவலமான ஜென்மங்கள் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் தான் அதிகம். எதுக்கு சொல்கிறேன்னா, சுவாதிங்கிற பொண்ணை ராம்குமாருங்கிற பையன் கொன்னான். எவ்வளவு கொடூரமான அந்த பெண்ணை தலையவே வெட்டி அப்படி கொன்னாங்க. எல்லோரும் ஒரு பெண்ணை வெட்டிட்டானே அப்படின்னு தான் பார்த்தாங்க. இந்த ஜாதி அரசியல்வாதி உள்ளே வந்தால் வெட்டுப்பட்டவன் என்ன ஜாதின்னு கேட்டான், செத்த பொண்ணு என்ன ஜாதின்னு கேட்டான். அப்படியே அதை ஜாதியாக மாற்றினான். நான் விவாதத்துக்கு போகும்போது பேசினவன் அந்த பொண்ணு பிராமண பொண்ணு, அவங்க அப்பா ஆர்எஸ்எஸ்ன்னு கேவலமாக பேசினவன்லாம் அந்த தமிழ்நாட்டில் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி பேசினாங்க. அப்போவே நான் கண்டனம் தெரிவித்தேன். பொண்ணை பெற்றவங்க எத்தனை பேர் நாட்டில் இருக்கான்? ஒரு பொண்ணை ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா பொண்ணை பெற்ற அத்தனை பேருக்கு துடிக்கும். நமக்கும் இப்படி இந்த வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, அதை கொலை பண்ணிட்டாங்க. அதுதான் மனிதாபிமானம். ஜாதியை வச்சு அரசியல் நடத்துகிறவங்களுக்கு உங்களுக்கு கேவலமாக இல்லையா? வேறு எதுவும் போகிறது? நடந்த கொலை மிகவும் கண்டனத்துக்குரியது, மாற்று கருத்து இல்லை. ஒரு காதலுக்காக ஜாதி அடிப்படையாக வச்சு கொண்டு இருக்காங்கன்னா இதை கண்டனம் தெரிவிக்கிறேன்னா அவன் மனுஷனே இல்லை. ஆனால் கண்டனம் தெரிவிக்கிறவன்லாம் மனுஷனாக கண்டனம் தெரிவி. ஒரு ஜாதி பிரதிநிதியாக இருந்து கண்டனம் தெரிவிக்காத, ஜாதி இதில் கொண்டு வராத. மனித அபிமானம் தான் இதில் முக்கியம். அதைத்தான் சொல்கிறேன். எப்படிப்பட்ட கொலையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆணவ கொலைகளுங்கும்போது நம்ம கண்டனம் தெரிவிக்கணும். அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ போலீஸில் கைது செஞ்சுருக்காங்க, அவங்கள குண்டர்கள் சட்டத்தில் அடைச்சிருக்காங்க. சிபிசிஐடிக்கு விசாரணையை மாற்றிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. குற்றவாளிக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. அவர் எந்த ஜாதியாக இருந்தான்னு, பாதிக்கப்பட்டவன் எந்த ஜாதியாக இருந்தான்னு, ஒரு மனிதனை மனித அபிமானம் இல்லாமல் இன்னொருத்தன் வெட்டியிருக்கான். அப்படி தானே பார்க்கணும். வந்துட்டான் அரசியல்வாதி பூரா ஜாதியை தான் வச்சுட்டு, இதை வச்சுக்கிட்டு ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட பேரை வாங்கணும். நீங்கள் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஜாதி ஒற்றுமையை கெடுத்துடாதீங்க. அமைதியான ஒரு இதில் போயிட்டு இருக்குது. ஜாதி மதம் இதெல்லாம் பிரித்து பார்த்து மக்களை கிடந்த சினிமாவில் 2 பேர் இருக்கான். அந்த ரஞ்சித்துன்னு ஒரு ஆள், இந்த மாதி செல்வர். உங்களுக்கெல்லாம் என்னையா வேலை?
இதே பட்டியலினத்து மக்கள் பாதிக்கப்பட்டவன் மழையில் துடிக்கும் போது 2 பேரும் 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறதுக்கு வக்கில்ல. நீ எல்லாம் வந்துக்கிட்டு கொலைக்கு ஏன் உள்ள வர? மனிதாபிமானமற்ற கொலை எல்லாம் தான் தெரியுமே. எல்லாரும் அங்கே இது கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அரசியல்வாதி கண்டனம் தெரிவிக்கிறான்னா ரைட்டு, கமலஹாசன் தெரிவிக்கிறாருன்னா அவர் ஜாதி அடிப்படையில் தெரிவிக்கலை, மனிதாபிமானத்தில் தெரிவிக்கிறாரு. கனிமொழி கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க அந்த பையன் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவன், தூத்துக்குடி எம்பிங்கிற முறையில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி அரசியல்வாதி தெரிவிக்கிற கண்டனம் வேறு, அவன் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலே இல்லை தொகுதியை சேர்ந்தவங்கன்னு கொடுக்குறான். உங்களுக்குன்னா என்ன வேலைன்னு கேட்குறேன். இதில் ஏன் ஜாதியை தோன்றீங்க? அதனால் ஜாதிய கொலை நெல்லை மாவட்டத்தில் நடந்தது கண்டனத்துக்குரியது. அதில் குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதனால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணியிருக்காங்க, குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்காங்க. நிச்சயம் சட்டம் தன் கடமையை செய்ய. இவங்கெல்லாம் ஓடி போயிருந்த ஜாதியை பேசுகிறவன் இந்த சினிமாக்காரர் இவங்கெல்லாம் ஓடி போயிருங்க. கொலையில் ஜாதியை கொண்டு வராதிங்க. அஜித்குமார் இதில் ஜாதி வந்ததா? அதில் கூட ஒரு ஆள் நாடாருன்னு சொல்லி ஒரு ஆள் குளிர்காய நினச்சான். நான் அப்போவே சொன்னேன், இவனுக்கு முதல்ல துரத்துங்க. மனிதாபிமான அடிப்படையில் தமிழ்நாடே அந்த பையனுக்காக அழுகுது. அஜித்குமார் இவங்க என்ன சொன்னாங்க? பெற்றோர்கள் ஐயோ எல்லா பேரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, தயவுசெய்து ஜாதிக்காரங்க உள்ளே வராதிங்கன்னு விரட்டினாங்க. அதுதான் இது. அதனால் நிச்சயம் நடவடிக்கை தேவை, கடுமையான நடவடிக்கை தேவை. சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எவனாச்சும் அரசியல்வாதி அந்த இறந்த பையனுடைய பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், அரசியல்வாதி ஜாதி பேர் சொல்லிட்டு வந்து அடித்து துரத்துங்கள். உங்களுக்காக தமிழ்நாடே அந்த இறந்து போன பையனுக்காக தமிழ்நாடே கண்ணீர் வெடிக்கிறது. எந்த ஜாதியை பார்த்து இல்லை. ஒரு இளம் வயது பையன் வந்து இறந்துட்டானா அதோடைய சோகம் பெற்றோர்களுக்கு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் தமிழ்நாடே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். தயவு செய்து இந்த ஜாதியை சொல்லி வரும் சினிமாக்காரனையும் ஜாதியை சொல்லி வரும் அரசியல்வாதியையும் அடித்து துரத்துங்கள். இதை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பாருங்கள் அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, நிகிதாவை இன்றைக்கி சிபிஐ விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை முடிஞ்சு நிகிதா வெளியில் வந்து எனக்கு வெளியிலே போக முடியலை, எல்லோரும் என்னைய இதாக பார்க்குறாங்க, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப தப்பு தான். ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த வேதனை எங்களுக்கு இருக்காது சொல்லுங்கள். நம்ம வேணுன்ட்டே அவங்க சாகணும்னு நினச்சோம், அது கண்டிப்பாக கிடையாது. எவ்வளவோ வேதனையில் தான் நாங்களும் இருக்கோம். ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல, ஒரு க்ரோசரி வாங்க முடியல, வெளியே போக முடியல, ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல, சாப்பிட முடியல. அவ்வளோ காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம். இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிடிச்சவங்கலாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல. எல்லா விஷயத்தையும் அஜித் தம்பி விஷயத்துலையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்முடைய கருத்து என்னென்னா, நிகிதாவை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு இதில் நான் அவரை குற்றஞ்சாட்டு, அதாவது குற்றவாளியாக பார்க்குறேன். என்னென்னா, உள்ளே அவர் நகை வச்சுருந்தாரா? அப்படி உள்ள நகை வச்சுருந்தா அந்த பையன் கையில் வந்து கார் சாவியை கொடுத்துருப்பாரா? அப்படின்னா நிகிதா நகை திருடு போனதாக பொய் சொல்லி இருப்பாரா? இதெல்லாம் எங்கள் சந்தேகங்கள். உங்களுக்கு எதிராக பேசுகிறது. பொய் சொல்லியிருப்பாரா? உள்ள நகை இருக்குன்னு. ஏன்னா நிறையா புகாரில் அப்படி தான், போலீஸ்கிட்ட சொல்லும் போது அப்படி தான் பண்ணுவாங்க. ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே வந்து ரவுடிகள் அடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ நகை காணா, இவ்வளோ பொருள் காணான்லாம் சொல்லுவாங்க. அது இயற்கை. அந்த மாதிரி நீங்கள் வந்து நகை உள்ளே இருந்து திருடு போனதுங்கிறது பொய்யா சொன்னீங்களா, உண்மையாக சொன்னீங்களா? விசாரணையில் நீங்கள் உண்மை தான் சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ அதுக்குத்தாக நாங்கள் விசாரணை அதிகாரியை இதை விசாரிங்க. அதுக்கடுத்தது நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னீங்க? ஏன்னா இந்த அளவுக்கு அடித்து கொள்கிறாங்கன்னா இப்போ அழுத்தம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. நான் காவல்துறையிலேருந்து எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட அழுத்தங்கள் வரும். அது நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னீங்க? உங்கள் சார்பாக காவல்துறை உயரதிகாரிகளிடம் சொன்னது யார்? காவல்துறை உயரதிகாரிகள் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு அவன்கிட்ட அடித்து விஷயத்தை வாங்குங்கன்னு சொன்ன அதிகாரிகள் யார்? இவர்கள் தான் எங்களுடைய இவங்க டார்கெட், எங்களுடைய குறி இவங்க தான். நாட்டில் இவங்க இருக்கக்கூடாது. மனிதாபிமானம் இல்லாதவன் பதவியில் இருக்கக்கூடாது. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி,
உங்களுக்கும் பிள்ளை இருக்குல்ல, காவல்துறை அதிகாரி இருந்து தான் சொல்கிறேன். உன் பிள்ளையை ஒருத்தர் அடித்து கொண்டானா சும்மா இருப்பையா? அப்போ எதுக்காக அடித்து இது பண்ணுவாங்க? நீ எவன் சொன்னான்? எங்களுக்கு தெரியணும். எந்த அதிகாரி சொன்னான்? அந்த அதிகாரிக்கு மேல் மட்டத்திலேருந்து கொடுத்தவங்க யார்? இதுதான் எங்களுக்கு தேவை. நிகிதா தவறு செய்யலைன்னா எங்களுக்கு அதை பற்றி இல்லை. நீங்கள் தெரியாமலே அந்த தவறை செஞ்சுருப்பீங்க, அரசியல் அழுத்தம் கொடுத்துருப்பீங்க. அது நாட்டு மக்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. காவல்துறையில் அடித்து கொண்டாலும் சரி, உண்மையை வாங்கணும் சொல்லணும் இருந்தால் அவன் யூனிஃபார்மே கலட்டிருந்தான். அவன் யூனிஃபார்முக்கு லாயக்கில்ல, அவன் காவல்துறைக்கு லாயக்கில்லை. புத்தி இருந்தால் அப்படி சொல்ல மாட்டான். விஞ்ஞான இதை யூஸ் பண்ணி அவனை உண்மையை கண்டுபிடிங்கயா, அப்படி எத்தனையோ வழிகள் இருக்குது. அதனால்தான் நிகிதாவை நாங்கள் குற்றவாளியாக பார்க்கிறோம். எங்களுக்கு சிபிஐ விசாரணையில் நீங்கள் பொய் புகார் கொடுக்கவில்லை என்பது உறுதியாகிவிட்டால், நீங்கள் அழுத்தம் கொடுத்தது யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நாங்கள் உங்களை விட்டுருவோம். அழுத்தம் கொடுத்தான்ல அவனை பிடிப்போம், அவன் தான் குற்றவாளி. ஏன்னா நீங்கள் அழுத்தம் அடித்து கொள்ளுங்கன்னு நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க, என் நகையை வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்லியிருப்பீங்க. அந்த அழுத்தத்தை கொடுத்தவன் யார்? அதுதான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம நடுநிலைமையாக தான் யாரையும் ஒருதலை பட்சமாக குற்றம் சாட்ட விரும்பவில்லை. நீங்கள் நிரபராதியாக இருந்தால் அதை நிரூபியுங்கள். எங்களுக்கு தேவை உங்கள் சார்பாக அழுத்தம் கொடுத்தவன் யார் அப்படிங்கிறத நிகிதாவுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது விஜய் செய்திகள். விஜய் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு ஆப் செயலி வச்சு ஆரம்பிக்கிறார். அது என்ன செயலின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்லேயே ஆன்லைன்லேயே உறுப்பினர்களை சேர்க்கிறது. அதை ஆரம்பிச்சிட்டார். பேர் என்ன வச்சுருக்காருன்னா, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஆப்புக்கு பேர் வச்சுருக்காரு. பேரே சரியாக வைக்கல. உறுப்பினர் சேர்க்கை பண்ண போகிறீங்கன்னா தாவேக்கா உறுப்பினர் செயலி அப்படின்னு வைக்கணும். அதுதான் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னீங்கன்னா அது பேரணியாக வைக்கலைங்க, ஆப்பு தானே, செயலி தானே. கூட இந்த பிரசாந்த் கிஷோர் குழிக்கு மாரடிக்கிற பிரசாந்த் கிஷோர் ஆளுங்க மாதிரி ஒருத்தன் சொல்லி கொடுத்துருக்கான். ஏன்னா விஜய்க்கு இதெல்லாம் சுத்தமாக வர தெரியாது. ஏன்னா விஜய் ஒரு தடவை கேட்டாங்க, நீங்கள் ட்விட்டரில் என்ன போட்டு? நான் ட்விட்டர் எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது, என்னுடைய அட்மினை தான் கேட்கணும்னு. அவருக்கு ஒன்றுமே தெரியல. அதாவது இவங்க கூட இருக்கிறவங்க இந்த ஆதவர்ஜுன்னு ஒரு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த பிரசாந்த் கிஷோர்னு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு ஆள், இதே கூலிக்கு மாரடிக்கிற ஆளை வச்சு தான் ஸ்டாலின் ஓடிபி எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நீ ஓடிபி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிங்கன்னா என்ன? தமிழ்நாடு அரசியலுக்கு வாங்க, சராசரி அரசியலுக்கு வாங்கய்யா. கிராமத்துக்கு போங்க. உழுதுகிட்டு இருப்பான் அவன், எந்த செயலியை பார்ப்பான்? அவன் மனசில் மற்ற விஷயங்கள், அவன் கேட்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அவன் முடிவு பண்ணுவான். செயலியை பார்த்து யாரும் முடிவு பண்ணுறதில்ல. கூலி வேலை பார்க்குறவங்க கூட இன்றைக்கி யூடியூப்பை பார்க்குறாங்க. அவர்களுக்கெல்லாம் மனசில் பதியணும். கிராமத்தில் இருந்தவர்கள், படிக்காதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஆப்பு செயலினா ஒன்றும் தெரியாது. இந்த 18 வயசுலேருந்து 25 வயசு பசங்க, 30 வயசு பசங்களுக்கு தான் அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியும். அப்போ அவங்கள மட்டும்தான் நீங்கள் உறுப்பினராக சேர்க்க போகிறீங்களா? கிராமத்தில் இருக்கிறவங்க, படிக்காதவங்க, வரும் தெரியாதவங்கெல்லாம் உறுப்பினராக சேர்க்க விரும்பலையா? முன்னாடி இப்போ ஈவேரா புராணம் போடுவார் இவர் விஜய். இன்றைக்கி என்ன புராணம்? அண்ணா புராணம்னு பாடியிருக்காரு. நல்ல வேலை. இந்த ஈவேரான்னிங்கன்னா ஒரு ஓட்டு விழுகாது. ஏதோ அண்ணா நல்ல மனுஷன். கருணாநிதினீங்கன்னா இன்னும் சுத்தமாக விழுகாது. ஸ்டாலின்னா உதயன்னு தான் ஒன்றும் விழுகாது. ஏதோ அண்ணாவை பற்றி சொல்கிறீங்க, நல்ல மனுஷன் சொல்லுங்கள். அண்ணா சொன்னாராம், மக்களிடம் செல், மக்களுடன் பழகு, அப்படி மக்களுடைய ஒன்றியல்னு சொன்னாராம். அப்போ மக்களுடன் சொல்லி அண்ணா சொன்னார்னா எதுக்கு செயலி ஆரம்பிக்கிறீங்க? அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. மக்களுடன் பழகுன்னா செயலியை வச்சு இடத்தை கூறு பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. செயலி ஒரு உரம் இருக்கட்டும், மக்களுடன் இணைந்து போங்க, மக்களை சந்தியுங்கள், மக்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணாங்கன்னா பேசுங்க, வாட்ஸ்அப்பில் இது அனுப்புனாங்கன்னா பதில் அனுப்புங்க. இந்த மாதிரி மக்களுடன் தொடர்பு வைத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு துணையாக இருக்கும்.
வெறும் செயலியை வைத்து நீங்கள் அரசியல் செய்வது வேடிக்கையான விஷயம். அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஒரு பழைய ஸ்டோரியை சொல்கிறார். 1967 1977 ரெண்டுலேயும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து ஜெயிக்கவில்லையாங்கிறார். ரொம்ப பேரும் புரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. ரொம்ப பேருக்கு புரியாது. அது என்ன 67 77 அதிகார வர்க்கத்தை வச்சு ஜெயிச்சாங்களான்னு. விஜய் அப்போ பிறந்திருக்கவே மாட்டார், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. 67 77 பற்றி உங்களுக்கு தெரியாது. யாராச்சும் சொல்லியிருப்பாங்க, தப்பாக சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 67 காங்கிரஸ் எதிர்த்து மிகப்பெரிய அதிருப்தி மக்களிடம் இருந்தது. அப்போ கூட காங்கிரஸ் அராஜகத்தில் ஈடுபடல. காமராஜரே தோற்று போனார். அராஜகத்தில் ஈடுபட்டிருந்தால் காமராஜ் எப்படி தோற்பார்? கக்கன் தோத்தார். நல்ல மனுஷங்கள்லாம் தோத்தாங்க. அராஜகத்தில் ஈடுபட்டதா காங்கிரஸ்? 67 காங்கிரஸ் எந்த அராஜகத்திலும் அநியாயத்திலும் ஈடுபடவில்லை. நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. சி சுப்பிரமணியம் தோற்று போனார். ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன் தோற்று போனார். எல்லா பெரிய ஆளுங்களும் தோற்றாங்க. நல்ல மனுஷன்லாம் தோற்றான். அப்போ அவங்க அராஜகம் பண்ணணும்னு நினச்சிருந்தா திமுகவில் அராஜகம் பண்ணார் கருணாநிதி. காமராஜர் இந்த தொகுதியில் கள்ள ஓட்டை போட்டார். எல்லா முக்கியமான ஆளுங்க இதுலேயும் கள்ள ஓட்டை போட்டு கொண்டு வந்தார். அராஜகம் பண்ணியது அன்னைக்கு திமுக தானே ஒழிய காங்கிரஸ்காரன் பாவம் நல்ல மனுஷங்களாக இருந்தாங்க. ஒரு அராஜகமும் பண்ணலை. ஆனால் 77 எம்ஜிஆர் அராஜகத்தை எடுத்து ஜெயிச்சார். விஜய் புரிஞ்சுக்கங்க. கருணாநிதி கொஞ்சம் நெஞ்சம் அயோக்கியத்தனமாக பண்ணார். கள்ள ஓட்டு, ஆளை வச்சு அடிக்கிறது, உலக சுற்றுலாவின் படத்தை நெகட்டிவோட கொளுத்துறது, எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணுற படத்தை ரிலீஸ் பண்ணுற இடத்துல நான் ரவுடிகளை வச்சு சைக்கிள் செயினில் அடித்தது. இன்றைக்கி பெரிய ஒரு இதில் இருக்கார் ஐசரி கணேஷ், பெரிய தொழிலதிபராக இருக்கார். அவங்களுடைய அண்ணன் அப்பா ஐசரி வேலனெல்லாம் சைக்கிள் செயினை வச்சு மதுரை சிந்தாமணி தேட்டரில் அடித்தாங்க. எம்ஜிஆரை பற்றி ஆதரவாக இருந்த அவ்வளோ பேர் மேலேயும் அராஜகம் கட்டவிழ்த்து வைக்கப்பட்டது. அந்த அராஜகத்தை எதிர்த்து 77 எம்ஜிஆர் ஜெயிச்சாருங்கிறதும் உண்மை. ஆனால் 67 காங்கிரஸ்காரன் அராஜகம் பண்ணலை. அவன் எந்த வம்புக்கும் வரல. இந்த கூட்டம் கருணாநிதி தலைமையில் இந்த கூட்டம் அராஜகம் பண்ணி தான் கள்ள ஓட்டு போட்டாங்க. மற்ற தலைவர்கள்லாம் அவங்களாவே ஜெயித்தாங்க. ஆனால் இந்த கருணாநிதி தலைமையில் உள்ள கூட்டம் அங்கேயும் அராஜகம் தான் செய்தார்கள். அதனால் 67 அராஜகத்தை எதிர்த்து ஜெயித்தாங்கன்னு சொல்லாதீங்க. 77 எம்ஜிஆர் ஜெயித்தது அராஜகத்தை எதிர்த்து. 67 கருணாநிதி அராஜகம் நிறைய பண்ணி பெரிய தலைவர்களை தோற்கடித்தார். இதுதான் சரித்திரம். விஜய் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது அதிமுகவை சேர்ந்தவர் கடம்பூர் ராஜு. அவர் ஒரு சர்ச்சையான விஷயத்தை பேசியிருக்கார், அரசியல் சம்மந்தப்பட்டது. அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, இளைஞர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு, 1999 பிஜேபியை ஆட்சியை கவிழ்த்து ஜெயலலிதா மிகப்பெரிய தவறை செய்தார்னு அவங்க கட்சி அதிமுகவிலே இருந்துக்கிட்டு ஜெயலலிதா பற்றி சொல்கிறார். ஆனால் உண்மை எது பொய்யதுன்னு நம்ம சொல்லணும், தெரிஞ்சுக்கணும்ல. அவர் சொன்னது உண்மை. எப்படின்னா 1999 பிஜேபி ஆட்சி இருந்தது, வாஜ்பாய் இதாக இருந்தார். அதை ஜெயலலிதா அவர்கள் ஒரு வருஷத்திலேயே கவிழ்த்தார். ஆனால் கவிழ்த்ததுக்கு அப்போ பல காரணங்கள் இருந்ததும் பலருக்கும் அது தெரியாது. ஆனால் பின்னால் தான் செய்தது தவறை செய்து விட்டேன்னு ஜெயலலிதாவே வருந்தினார். அது பலருக்கும் தெரியாது. எப்படின்னா அவர் சொன்னது, சோனியா காந்தியை நம்பி அவங்க பேச்சை கேட்டு தப்பான முடிவை நான் செஞ்சு 99 வாஜ்பாய் ஆட்சியை கிடைத்தது என்னுடைய தவறு. சோனியா காந்தி பேர் தான் அதுக்கு காரணம். அது தவறான ஒரு இதை பண்ணார். அவரை நம்பி நான் அந்த தவறை செஞ்சுட்டேன்னு தான் தனக்கு நெருக்கமான வட்டாரத்தில் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார். கடம்பூர் ராஜு சொல்கிறார்ல, ஜெயலலிதா செய்தது தவறு 1999 பாஜக ஆட்சியை கவிழ்த்தது தவறுங்கிறது நான் உண்மையான விஷயந்தான். ஆனால் கடம்பூர் ராஜாவுக்கு இன்னொன்று தெரியல. இவங்களுக்கெல்லாம் என்னத்தை தெரிஞ்சு மந்திரிம்பாங்க இதும்பாங்க, ஒவ்வொரு இடமும் தெரியல. உங்களுக்கெல்லாம் அரசியல் சரித்திரம் என்னையா தெரியும்? 99 ஜெயலலிதா கவுத்தது மட்டும்தானே தெரியும். அதுக்கப்புறம் நடந்ததில் பாஜக என்னென்ன தப்பு பண்ணாங்கங்கிறது மக்கள்கிட்ட சொல்லுங்கள், மக்களுக்கு தெரியணும். ஜெயலலிதா 99 கவுத்த உடனே 99 தேர்தல் வந்தது.
திரும்பி பாஜகவை வந்தாங்க, திமுகவை போய் கூட்டணியில் சேர்த்தாங்க. அது மிகப்பெரிய தவறு இல்லையா? ஏன்னா கொள்கையில் 2 பேர்த்துக்கும் மாறுபட்ட இது. சரி, கூட்டணி சேர்ந்துட்டாங்க, ஏதோ பதவிக்கு வரணும்னு. ஆனால் கருணாநிதியை கைது பண்ணுறாரு ஜெயலலிதா. ஏன் பண்ணுறாரு? இவரை கைது பண்ணி 1 மாதம் உள்ளே போட்டு பெருசாலியை உள்ளே விட்டார் கருணாநிதி. இதுக்குள்ள என்னென்ன இது கொடுக்கணுமோ, தொந்தரவு கொடுக்கணுமோ உள்ளே விட்டார். அப்போ தான் அந்த அம்மா நான் ஆட்சிக்கு வந்து அவரை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்க வந்தோன்னா கைது செஞ்சோம். ஏன்னா கருணாநிதி என்ன உத்தமரா? நான் கேட்குறேன் கடம்பூர் ராஜாட்ட, கருணாநிதி உத்தமரா? ஜெயலலிதா கைது பண்ணது தப்பா? எவ்வளோ ஊழல் பண்ணாங்க? அப்படி கைது பண்ணும்போது இதே வாஜ்பாய் என்ன பண்ணார்? கைது செய்த IPS ஆஃபீஸருங்க 4 பேர்த்தையும் டெல்லிக்கு அனுப்புன்னு போட்டார் ஆர்டரு. எவ்வளவு முட்டாள்தனம், எவ்வளவு இது! திமுகவுக்கு ஆதரவா கைது செஞ்சவங்களை 4 பேர்த்தையும் கூப்பிட்டார், இதுக்கு அனுப்பு. டிஸ்மிஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தது பாஜக. கருணாநிதியோட சேர்ந்துட்டு என்ன கூத்தடிச்சிங்க அன்னைக்கு. அது மட்டும் இல்லையே, முரசொலி மாறன் மந்திரியாக இருக்கார். அப்போ முரசொலி மாறன் DIG முகமது அலிங்கிறவரை மூஞ்சில் குத்துனார். இதே வாஜ்பாய் முரசொலி மாறனை கைது செய்ய விடலை. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மூஞ்சியில் கொடுத்தனா கடமை செய்வதை தடுத்தது செக்ஷனில் போடலாம்ல. வாஜ்பாய் விட்டாரா? போடவே விடலை. முரசொலி மாறனை கைது செய்யவே விடவில்லை வாஜ்பாய். காரணம் மத்திய மந்திரினார். அதுக்கடுத்தது முரசொலி மாறனை உடம்பு சரியில்லாமன்னா இதே வாஜ்பாய் இலாக்கா இல்லாத மந்திரின்னு செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் வச்ச மாதிரி இதே வாஜ்பாய் அவரை இலாக்கா இல்லாத மந்திரியை வச்சு அப்பலோட ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அரசாங்க பணத்திலிருந்து கோடிக்கணக்கான பணத்தை அவருக்கு கட்டுவதற்கு வாஜ்பாய் உதவியாக இருந்தார் திமுகவுக்கு. இன்றைக்கி திமுக என்ன திட்டுறான், அன்றைக்கி அவனை உள்ளே வச்சது எவ்வளோ பெரிய தப்பு. ஜெயலலிதா எப்படி ஆட்சியை கவிழ்த்து பாஜக ஆட்சியை கவிழ்த்ததில் தவறு செய்தாரோ அதே தவறை பிஜேபி தலைவரான வாஜ்பாயும் அவருடைய சகாக்களும் அன்னைக்கு கருணாநிதிக்கு ஆதரவாக அத்தனை விஷயங்களும் பண்ணாங்க. அதையும் சொல்லுங்கள் கடம்பூர் ராஜு. ஏதோ ஒரு பாதி மட்டும் சொன்னீங்கன்னா மீது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் அரசியல்வாதி, எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுங்க. அதிமுக இருக்கீங்கல்ல, பாஜக திமுகவுக்கு ஆதரவு எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல வேண்டாமா? வெறும் பிஜேபி ஆட்சியை கவுத்தது மட்டும் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? மநாட்டு மக்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லுங்கள். தெரியலைன்னா வாயை மூடிக்கிட்டு இருங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. இந்த பிரச்சனையில் கடம்பூர் ராஜாவை எழுப்பி இந்த பிரச்சனையில் நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, கடம்பூர் ராஜா ஒரு பழைய கதையை சொன்னபடி ராகுல் காந்தி ஒரு பழைய கதையை சொல்லியிருக்காரு. என்ன கதை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்திரா காந்திக்கு இருந்த தைரியத்தில் 50% கூட மோடிக்கு இல்லைன்னு இருக்காரு. If he has the courage of Indira Gandhi, yes, let him say here, yes, let him say here, yes, that Donald Trump, you're a liar, yes, that you did not make us cease fire, and that we did not lose any planes. Let him say it here, yes, if he has the courage. 50% भी है इंदिरा गांधी का तो यहां बोल दे, 50% होगा तो बोल देगा. நம்ம மோடியை தூக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை ஏதோ பேசிடுவோம், உண்மை ஏதோ தான் பேசுவோம். இப்போ எல்லாருக்கும் என்ன வரும்? அப்போ இந்திரா காந்தி ரொம்ப தைரியமானவரா? அவருக்கு இருக்கிற 50% தைரியம் கூட வாஜ்பாய்க்கு இல்லைன்னு சொல்கிறது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது பதில் சொல்லணும்ல. இதில் பாதி உண்மை பாதி போய். இந்திரா காந்தி தைரியமானவர்னு சொல்கிறது ஓரளவு உண்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானை எதிர்த்து போரில் ரொம்ப வலிமையாக போராடினார். பங்களாதேஷுங்கிற ஒரு நாட்டை தனியாக பிரித்து பாகிஸ்தானை உடைத்தார். இதிலெல்லாம் அவங்க தைரியத்தை பாராட்டணும். ஆனால் மோடி இன்றைக்கி முன்னாடி எப்படியோ ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணதுக்கப்புறம் மோடி தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும். நம்மளே அந்த நிலைமையில் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்த்து அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா மோடியுடைய அரசியல் வாழ்வே முடிஞ்சிருக்கும். மோடிக்கு உலகம் முழுவதும் இருக்க பேரே போயிருக்கும். அந்த நேரத்தில் தைரியமாக அடி பாகிஸ்தானை அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷனை வெற்றிகரமாக முடித்தார் பாருங்க. அவரை பாராட்டி தான். அவர் இந்திரா காந்திக்கு இருந்த தைரியம் அவருக்கும் இருந்தது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான். ஆனால் சில விஷயத்தில் இந்திரா காந்திக்கு இருந்த தைரியம் மோடிக்கு இல்லை, அதை ஒத்துக்கிறோம். எப்படின்னா, அரசியல் ரீதியாக இந்திரா காந்தி தைரியத்தில் நல்ல விஷயத்தை செஞ்ச மாதிரி கெட்ட விஷயத்தையும் செஞ்சாங்க. நாட்டில் இதை கொண்டு வந்தாங்க, அவசர நிலை.
அவசர நிலை கொடுத்து டிஎம்கேல ஸ்டாலின் திமுக காரனெல்லாம் பிடிச்சி கைகால ஒடிச்சாங்க. வெளியில் வந்த பயிலுக்கு பூரா மிசா கணேசன், மிசா சிட்டுபாபுன்னு பேரையே போட்டுக்கிட்டாங்க. உதவாங்கினது ஞாபகத்துக்காக மிசான்னு அடைமொழி வச்சுக்கிட்டான். போட்டு உதைச்சாங்க. அது கரெக்ட். ஏன்னா இவங்க பண்ணுன அட்டூழியம், அவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க. மேடையில் ஏறி விதவைகள் மறுவாழ்வு எங்கள் கருணாநிதி கொண்டு வந்திருக்கிறார், இந்திரா காந்தி ஒரு விதவை, அவருக்கு வேணும்னா எங்கள் இதில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க, உங்களுக்கு கருணாநிதி வந்து பென்ஷன் கொடுப்பாருன்னு பேசுனா நாட்டோட முதலமைச்சர், நாட்டோட பிரதமரை போட்டு உதச்சாங்க, கைகால ஒடிச்சாங்க. ரைட்டு. ஆனால் இந்த மோசமானவங்களை கைகால ஒடித்த மாதிரி இந்திரா காந்தி ரொம்ப தைரியமாக, ஜெயபிரகாஷன் அவர் ஒரு தேச தியாகி, சுதந்திரத்துக்கு ஜெயிலில் போனவர், அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. வாஜ்பாய், அத்வானி, அவங்கெல்லாம் ஒரு இது ஜனநாயகத்தில் நம்பிக்கை வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டு வட இந்தியாவில் பண்ணாங்க. அவங்கள அடிக்கலை, ஆனால் நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. அப்போ அவர் இந்த தைரியத்தில் கெட்டதும் செஞ்சாங்க, நல்லதும் செஞ்சாங்க, கெட்டதும் செஞ்சாங்க, போட்டு உடைச்சாங்க. அவர் தம்பி, அவருடைய பையன் சஞ்சய் காந்தி ரோட்டில் போகிறவரவனெல்லாம் பிடிச்சி கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணார் அவசர நிலையில். அதெல்லாம் மோடி பண்ணல, அந்த தைரியம் மோடிக்கு வரல, அந்த வேலை பண்ண. அது மட்டும் இல்லை, தனக்கு பிடிக்காதவங்களை பூரா டிஸ்மிஸ் பண்ணார். கருணாநிதியை டிஸ்மிஸ் பண்ணார், அது கரெக்டு 76. ஆனால் எம்ஜிஆரையும் டிஸ்மிஸ் பண்ணார் இந்திரா காந்தி, என்டி ராமராவை டிஸ்மிஸ் பண்ணார். பாவம் காஷ்மீரில் ஃபருக் அவரையும் டிஸ்மிஸ் பண்ணார். அவர் தைரியத்தில் நிறைய பழி வாங்குதல்லாம் பண்ணார். அது மோடி பண்ணினதில்லை. யாரையும் டிஸ்மிஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டு 4 வருஷம் இருந்திருக்குமா? இடியிலேருந்து இதிலேருந்து இவங்க எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில் மோடிக்கு தைரியம் இல்லை தானே. 1000 கோடி ஊழல், டாஸ்மாக் ஊழல், அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. எந்த இதாக இருந்தாலும் அப்படி ஆரம்பிப்பாங்க. பொன்முடிக்க ஆரம்பித்தாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆரம்பிப்பாங்க, முடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த விஷயத்தில் மோடி வந்து தைரியம் இல்லாதவர் தான். பழி வாங்கும் விஷயத்தில் மோடிக்கு தைரியம் இல்லை. தப்பு செஞ்சவங்களை, உள்ளூர் அரசியல்வாதிகளை, நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் மேல் நடவடிக்கை எடுப்பதில் மோடிக்கு வந்து தைரியம் இல்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் மிகப்பெரிய தைரியத்துடன் அவர் செயல்பட்டார், நம்ம நாட்டை காப்பாற்றினார் அப்படிங்கிறது. அதனால் இந்திரா காந்தி தைரியம் நல்லதும் செஞ்சது, கெட்டதும் செஞ்சது. மோடி தைரியம் ஒரு விஷயத்தில் நல்லது செஞ்சது, மற்ற விஷயத்தில் அமைதியாக இருப்பதன் மூலம் அந்த விஷயத்தில் அவர் தைரியம் இல்லாதவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியாது. இதெல்லாம் அவனும் எழுதி கொடுக்குறான். அந்த அப்புறம் என்ன, அது ராஜீவ் காந்தி சாகும்போதே சின்ன பையன், என்ன தெரியுது தமிழ் இந்திய அரசியல்லாம், அதனால் ஊழல்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது திருச்சி சிவா. யாருன்னு தெரியுதா? திருச்சி சிவா காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாருன்னு இல்லை, இவங்கெல்லாம் ஏசி இல்லாமல் தூங்குற மாதிரி. ஏன்னா காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார். எங்கள் கருணாநிதி தான் அவருக்கு விருந்தினர் மாளிகைலாம் ஏசியை போட்டு கொடுத்தாருன்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டார். தமிழ்நாடு பூரா காலி துப்புனாங்க, அதெல்லாம் தொடச்சி போட்டு போயிடணும். அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாரு, பார்லிமெண்ட்டில் போய் இந்திய நாட்டை எவன் திட்டினாலும் சரி, அவன் மனுஷனே இல்லை, அவனை நாங்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி தான் கேட்போம். தேசபக்தி இல்லாதவன் மனுஷன் கிடையாது. இந்த தேசத்தில், இந்த நாட்டில் வர்ற சோறை திங்கிறவன், இங்கே நாட்டில் விளையிற திங்கிறவன்லாம் முதல்ல அந்த நாட்டுக்கு உதாக இருக்கணும். வெளிநாட்டில் போய் பாரு, எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒருத்தனும். உங்களை மாதிரி அரசியல்வாதியாக இருந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வெளிநாட்டில் போய் சேர்த்து பாரு, தூக்கில் போட்டுருப்பான் உங்களெல்லாம் உயிரோடு விட்டு வச்சுருக்கானா. இந்த நாடு எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஜனநாயகங்கிற பேரில் அயோக்கியர்களுக்கும் அக்கிரமம் பண்ணுறவனுக்கு வந்து மந்திரி பதவி, எம்எல்ஏ, எம்பின்னு ஆக்கி வச்சுருக்கிற கேடுகட்ட நாடாக இருக்க உங்களை மாதிரி ஆளெல்லாம் தூக்கில் தொங்க விட்டு இருக்கணும் இந்த நாட்டில். அதனால் அந்த நாட்டை பற்றி நீ பேசத்தானே செய்வீங்க. கேடுகட்டனான்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி கேடுகட்ட ஆளுகளை வந்து விட்டு வச்சுருக்காங்களே. அப்போ இந்த நாடு அப்படி தான் போகும், நாடு குட்டிச்சவராக தான் போகும். நேற்று பார்த்தோம், அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெங்கடேசன் பார்லிமெண்ட்டில் போய் இந்தியா வந்து இப்போ பயந்தாங்குழி அதுன்னு சொல்லி உலகம் பூரான்னு சொல்லுதுன்னு எவ்வளவு கேவலமான வார்த்தையை பேசுனாங்க. மிகப்பெரிய வந்து பாகிஸ்தானை எதிர்த்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவை கேவலமாக பேசினார். சரி, பேசினாருன்னு விட்டோம். அடுத்தது இந்த சீன மங்கை கனிமொழி புருஷனையும் மகனையும் கொண்டு போய் வெளிநாட்டு சிட்டிசன் ஆக்கி, வெளிநாட்டு பிரச்சனையாக்கி, இந்த அம்மா மட்டும் இங்கே உட்காந்துக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருக்க முடியுமா?
இந்திய பிரஜையாக இருக்கிறதுனால தான் இந்தியாவின் ஜனநாயகம் தான் உங்களை மாதிரி ஆளை காப்பாற்றுது. இல்லைன்னா தூக்கில் போட்டிருப்பான். போய் வெளியில் பாருங்கள், ஜப்பானில் இருந்தோன்னா தூக்கில் போட்டுருவான், அமெரிக்காலேயே பிடிச்சி உள்ளே போட்டிருப்பான், உதப்பான். இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் எம்பி ஆகிடுறீங்களே. அது என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா, நான் இது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு போய் அந்த நாட்டில் இந்தியா ஏன் இந்த முடிவை எடுத்தது, தீவிரவாதிகளால் இந்தியா எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்கிற விளக்கத்தை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட குழுவில் எனக்கு போகவே விருப்பம் இல்லை, அவங்கள அனுப்புனாங்க. நீ எவ்வளவு கேடுகட்ட ஒரு விமர்சனம் அது நாட்டுக்கு எதிராக. அந்த அம்மா பேச்சு. இன்றைக்கி இவர் பங்குக்கு இவர் பேசுகிறார். யார்? திருச்சி சிவா. என்ன சொல்கிறாருன்னா, அந்த பகல்காமத்தில் நீங்கள் கொண்டீங்களா 3 பேர், அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறான். Are they from Pakistan or India? Oh, you are supporting the terrorists? No, not at all. Just give us a proof where they were from. And now they have been shot dead. Who are the 3? Are they the same 3 terrorists? What is the proof? You have to tell us. பாகிஸ்தான் பிரதமரே இந்த கேள்வியை கேட்கல. எங்கள் நாட்டுக்காரங்கிறதுக்கு ஆதாரம் கொடுன்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமரே கேட்கல. அவனே ஒத்துக்கிட்டான், அவனே சொல்லிட்டான் இவங்க தீவிரவாதி குரூப்புன்னு. ஆனால் இவங்க பாருங்கள், இந்த நாட்டில் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட மானவக்க ரோஷம் இல்லாமல், நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களாயா, நீங்கள்லாம் எப்படி மனிதர்களாக இந்த நாட்டில் வளர்றீங்க? ஒரு நாட்டுக்கு அவன் எதிரி நாடு பேசாததெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இதை பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி திருச்சி சிவா பேசுகிறாங்க. இவர் யோகியரா? ஒரு பெண் எம்பியோடு சேர்ந்து ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சிக்கன் பீஸை கடிச்சுக்கிட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் தான் மூஞ்சி வருமேங்கிற வெக்கம் கூட இல்லாமல் இன்டர்நெட்டில் போட்ட ஆள். அந்த பெண் எம்பி ஏர்போர்ட்லேயே ஒரு இதை கலட்டி அடித்தாங்கங்கிறதெல்லாம் செய்தி வந்தது. அது என்ன செய்தின்னு தெரியல, எந்த அளவு உண்மைன்னு தெரியல, செய்தி வந்தது. அந்த பெண் எம்பி அடித்தாங்க ஏர்போர்ட்டில். என்னோட சேர்ந்து இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்து இதில் வீடியோ எடுத்து போட்டு விட்டையான்னு கேட்டு. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பேக்ரவுண்டு உங்களுக்கு. ஒரு நல்ல மனுஷராக இருந்து பேசுனீங்கன்னா பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆள். அடுத்து இன்றைக்கி ராசா வேறு பேசியிருக்காரு, அந்த இதை பகல்காமதை அவர் அதை தாக்கி பேசுகிறார், இந்தியாவை தாக்கி பேசுகிறார். ராசா தீவிரவாதியோட மோசமான ஆள். ஏன்னா தீவிரவாதி ஒரு கண்ட ஒன்று ஒரு 2-3 பேரை சுடுவான், இல்லை 10 பேரை சுடுவான், இல்லை குண்டு வச்சு 100 பேரை கொள்ளுவான். ஆனால் இந்த ஆள் 130 கோடி இந்திய மக்களுக்கு சேர வேண்டிய மக்கள் பணத்தை 2Gயில் லட்சக்கணக்கான கோடியை இவரும் கனிமொழியும் சேர்ந்து கொள்ளையடித்ததன் மூலம் தீவிரவாதியை விட மோசமான ஆள் இந்த ஆள். இவர் இந்தியாவை தாக்கி இப்போ பேசுகிறீங்க பார்லிமெண்ட்லனா, உங்களெல்லாம் என்னத்தை பேச்சுரிமையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது தப்பு. பிடிச்சி இந்திரா காந்தி போட்டாங்கல்ல எமர்ஜென்சி, அவர் சொன்னபடி ராகுல் காந்தி சொன்னபடி மோடிக்கு தைரியம் இல்லை. மோடி இந்திரா காந்தி மாதிரி இருந்தால் பிடிச்சி உள்ளே போட்டு கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு அந்த மிசா திருச்சி சிவா மிசா ஆராசான்னு போட்டுருக்கணும். நீங்கள் எமர்ஜென்சியில் பண்ணதை ஒரு நாட்டுக்கு எதிராக இவ்வளோ கேவலமாக பேசலாம், வெக்கமாக இல்லை உங்களுக்கு? உங்கள் தலைவர் கொடியை பிடிச்சார், இந்தியாவோட கொடியை. என்ன சொன்னாங்க கனிமொழி, எங்கள் நாட்டுப்பற்று உள்ளவங்கன்னு. நீங்கள் பூரா பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வெங்கடேசன், இந்த கனிமொழி, இந்த ராசா, இன்றைக்கி திருச்சி சிவா எல்லாம் பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தலைவர் அதை பிடிக்கும்போது வெக்கம் இல்லாமல் திமுகங்கிற பேரை மாற்றுக்கையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்று, பாகிஸ்தான் முன்னேற்ற கழகம்னு வை. உங்களை நாட்டை விட்டு துரத்துறதுக்கு மோடிக்கு தைரியம் இல்லை. உங்களெல்லாம் அடித்து துரத்தி பாகிஸ்தானுக்கு துரத்தணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. வேறு என்னத்தை கேட்குறது? இதை விட கேள்வி கேட்க முடியாது. மனசு வருத்தமாக இருக்க, இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு, இந்த நாட்டில் சாப்பிட்டுக்கிட்டு, இந்த நாட்டின் சலுகையை அனுபவிச்சுக்கிட்டு, இந்த நாட்டுக்கு எம்பின்னு ஆகிக்கிட்டு, விமானத்தில் ஃப்ரீயாக போகிறது, ஃபோனு ஃப்ரீ, இன்டர்நெட்டு ஃப்ரீ, கொஞ்சம் நெஞ்சமாக பிஏ வச்சுக்குவாங்க அதுக்கு ஃப்ரீ. இப்படி எவ்வளவு வசதிகளை பெற்றுக்கொண்டு இருக்கீங்க எம்பியாக இருந்துக்கிட்டு. அந்த பாராளுமன்றத்திலே போய் இந்திய நாட்டை அவமதித்து பேசுகிறீங்கன்னா, மக்கள் வரி பணத்தை வாங்கி பிச்சை எடுத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது? சொரணங்கிறது உங்களுக்கு இருந்தால் இந்நேரம் நாக்கை பிடிங்கிட்டு நீங்கள் சாகணும். நாங்கள் கேட்குற கேள்வியில் உங்களுக்கெல்லாம் மனிதாபிமானம் இல்லையா? மனசாட்சி இல்லையா? உங்கள் தாய் நாட்டுக்கு எதிராக ஒரு பாகிஸ்தான்கிற எதிரி நாட்டுக்கு ஆதரவாக பேசி இன்னும் இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த நாட்டோட கேடுகட்ட சட்டத்தை தான் நம்ம சொல்லணும். உங்களை மாதிரி இது தேச விரோதிகளுக்கு ஆதரவாக இந்த சட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது
வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்ற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.